வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரையை எப்பவும் போல் நம்ம பார்க்காம கொஞ்சம் மேலே இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம புறா கூண்டு மேலே ஏறி ஒரு வீடியோ எடுத்தேன். கட்டுத்தரையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. காலை தான் வந்து கொஞ்சம் கிட்ட இருந்தனால கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தெரியும், சரியாக எடுக்க முடியல. அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஆட்டு ஷெட்டுக்கு வழக்கம் போல் போயிருந்தேன். பால்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு. முன்னே வந்து குட்டி விற்ற டைமில் பார்த்தா பால் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 3 ஆட்டில் சேர்ந்து 1 லிட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 300 ml 400 ml ரேஞ்சு தான் வரும். குறைஞ்சிருச்சு. தவிடு, தெவரக்குருணை இது எல்லாமே வைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டோம். பால் குறைய மாட்டேங்குதுன்ட்டு வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சிட்ருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பால் குறைஞ்சிருச்சு. ஆடும் செனை முத்த முன்னாடியே வந்து பால் குறைஞ்சிதுன்னா தான் அடுத்த போகத்துக்கு பால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா தீவனம் கொடுக்குறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம். புண்ணாக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. வெறும் பச்சை தண்ணி, அப்புறம் வழக்கம் போல் தீவனம் எப்பவும் போல் தான், அதையவே கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒரு ஆடு இப்போ குட்டி போட்டிருக்குன்னு முன்னாடியே பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஆட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடு தனியாக கொடுத்துட்ருக்குறோம். அது குட்டி பால் குடிக்கிறனால. மற்ற ஆடுகளுக்கெல்லாம் நார்மலான தீவனம் மட்டும்தான். பால் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆடு உடம்பு தேரவே இல்லை. அதுக்காகவே நாங்கள் தீவனத்தை குறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து டேஷவுண்டு நாய் வந்து ஹீட்டில் இருக்குதுன்னு சொல்லி மேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தார். நம்ம மேலுக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம இதுக்கு முன்னாடி மேட் பண்ணல. அது நம்மக்கிட்ட குட்டியில் எடுத்துகிட்டு வந்த மேலே. அப்புறம் அதை கொண்டு வந்து மேட் பண்ணி விட்டாச்சு. அவங்களும் மேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம டேஷவுண்டு குட்டிகளுக்கெல்லாம் வந்து ஃபீடு வந்து இன்றைக்கி தான் தனியாக வைக்க ஆரம்பித்தோம். சாப்பாடு பால் தான் கலந்து வச்சுருக்கிறேன். நம்ம ஆட்டிலேருந்து கறந்த பாலை கொண்டு வந்து சாப்பாட்டில் கலந்து வச்சேன். குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 நாள் அந்த ரேஞ்ச் இருக்கும். இப்போ நல்லா சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னையோட முடியுது. அந்த டாக்டர் வந்து உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு போயிருந்தார். 1 வாரம் கழித்து எடுக்க சொல்லி. இன்றைக்கி வந்து நம்ம அதை எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு சுத்தமாக மாட்டெல்லாம் கழுவி விட்டு வச்சுருக்க சொன்னார். நைட்டு வந்து ஸ்கேன் பார்த்துட்டு காலை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஊசி போட்டுக்கலாம், எது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு மாட்டுக்கெல்லாம் தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு மாடாக கொண்டு வந்து கட்ட ஆரம்பித்தோம். காலையில் மேய்ச்சலுக்கு போகிறதுக்காக. இந்த வாங்கிட்டு வந்த மாடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுலேருந்து இன்னும் கட்டுத்தாரி விட்டு வெளியில் போகல. இன்றைக்கி தான் வந்து காட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த மாட்டை கட்டினோம். அது வந்ததோட இப்போ கொஞ்சம் இலச்சிக்கிச்சு. நல்லா தீனி தண்ணி எடுக்க மாட்டேங்குது. அங்கத்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுது ஒரு மாதிரி இருக்கும். அது இன்னும் சரியாக பழகாதனால நல்லா தண்ணி வந்து சுறுசுறுப்பாக நல்லா வயிறு நம்ப குடிக்கிறதில்ல. தீனி எடுக்கிறதும் அதே மாதிரி தான், நல்லா வயிறு நம்ப தீவனம் எடுக்க மாட்டேங்குது. வந்ததோட கொஞ்சம் இலச்சிருச்சு. நம்ம மாடுன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம மாடு வாங்கிட்டு போனோம்னா நம்ம இடத்துக்கு செட் ஆக வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எல்லா மாடும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாடு நல்லா தீனி தண்ணி எடுக்கும். நல்லா இளப்பாக இருக்கிற மாடெலாம் பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு வந்து எது போட்டிங்கனாலும் நல்லா கழிசல் போடாமல் சுத்தமாக திங்கும். அதே மாதிரி தண்ணி அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி பச்சை தண்ணி வச்சிங்கனாலும் சரி, தவிடு பருத்தி கொட்டை போட்டு வச்சாலும் சரி, எப்படி வச்சிங்கனாலும் நல்லா தீனி தண்ணி எடுக்கும். அப்படி எடுக்கிற மாடெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உடம்பு பிடிச்சி தேறிடும். இது வந்து அவங்க ஒரு மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் வாங்கிட்டு வரும்போது நல்லா உடம்பு இருந்தது. இப்போ கொஞ்சம் இலச்சிக்கிச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது மாடு நல்லா தெளிவாயிரும். இந்த ஒரு 2 நாளாக தான் ஓரளவுக்கு தண்ணி குடிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு மோந்து பார்த்துட்டு ஜாலியாக நின்றுட்டு இருந்தது. அப்படியே போக போக பழகிரும். ரொம்ப இளைக்கல, ஓரளவுக்கு இலச்சிக்கிச்சு. வந்ததோட மாடு இலச்சிக்கிச்சு. மாடெல்லாம் தண்ணி குடிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம போய் செடி போட்டதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன். எல்லா செடியுமே பழுது இல்லாமல் சூப்பராக தழைஞ்சிருச்சு. இந்த விதையெல்லாம் வந்து நம்ம வாங்கினது கிடையாது. நம்மக்கிட்டேயே ஆரம்பத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே நம்ம வச்சுருக்கிற அதே ப்ரீட்லேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் தான். இந்த வருஷம் நம்ம வந்து நல்லா முத்த விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா, நல்லா காய வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். புது விதையை போட்டோம்னா சரியாக முளைச்சி வராது. அப்படியே முளைச்சி வந்தாலும் நல்லா காய் பிடிக்காது. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சொரச்செடி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கிறேன். ஏன்னா 2 பக்கமும் வந்து ஓப்பன் தான். நடுவில் வந்து வாய்க்கால் போட்டிருக்கிறேன் பாத்தியாக. 2 சைடும் நான் வந்து சொரச்செடி எடுத்து விட்டுக்கலான்ட்டு.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் வரப்பில் மட்டும் முள்ளங்கி ஊனியிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி, பீக்கங்காய் செடி, புடலங்காய் செடி இதெல்லாம் தான் ஊனியிருக்கிறோம். புடலஞ்செடி பார்த்திங்கன்னா எப்போவுமே நாள் நைட்டே விதைய ஊற வச்சிடணும். அடுத்த நாள் தான் நம்ம ஊனணும். அப்போ தான் நல்லா தளைஞ்சி வரும். ஊற வைக்காமலே வச்சோம்னாலும் முளைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய செடி வந்து நம்ம பிடுங்கி கொஞ்ச நாள் ஓரத்தில் போட்டு வச்சுருந்தோம். அப்போ வந்து அதிலிருந்து எங்கேயோ விதையெல்லாம் உளுந்து இந்த சொர செடி முளைச்சிக்கிச்சு. சரி எப்படி வருதோ வரட்டும்னு அதையும் அப்படியே விட்டுட்டோம். இந்த பாத்தியிலெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பாத்தி இருக்குது. இது வட்டைப்பாத்தி 3. இந்த 3 பாத்தியிலையும் பார்த்திங்கன்னா 2 பாத்தியில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறோம். ஒரே ஒரு பாத்தியில் செங்கீரை போட்டிருக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம இந்த டைம் போட்டிருக்கிற காய்கறி செடிகள். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கருமஞ்சள். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு அண்ணன் வந்து ஒரு சாம்பிளுக்காக கொண்டு வந்திருந்தார். மஞ்சள் செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. அப்போ வந்து அந்த கிழங்கு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். அதை கொண்டு வந்து நல்லா காய வச்சு நட்டு வச்சேன். அதெல்லாம் சூப்பராக தளைஞ்சி வந்துருச்சு. நம்ம மாட்டு பொங்கலப்போ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி தலை வந்து விதைக்கரணைக்காக நம்ம எப்பவும் விட்டு வைக்கிறது தான். இது இன்னொரு 10 to 15 நாளில் வந்து இதை வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டிகிட்டு இருக்கிறது இருக்குது. அதை வெட்டிட்டோம்னா அடுத்து இதுதான் வெட்ட போகிறோம். யாருக்காவது விதைக்கரணை தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் வெட்டி போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் உடனே வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து வெட்டி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த சார்ஜும் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீ தான். இன்னும் கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா நல்லா முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும். இன்னும் வந்து அடித்தலை கொஞ்சம் பழுக்காமல் இருக்குது. வேலி மசாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துக்குச்சு. இந்த அளவுக்கு வளரும்போது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த விதை வந்து வெடித்து காஞ்சி கீழெல்லாம் கொட்டிங்க பாருங்கள் எப்படி முளைக்குதுன்ட்டு. அறுத்து விட்ட உடனே அடுத்தடுத்து அடியில் முளைக்குது. வேறு எதுவுமே நம்ம மறுபடியும் போட தேவையில்லை. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அசோலா இருக்கிற இடத்துக்கு வந்தோம். அசோலா எல்லாமே ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி ஆகி அசோலாவே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒரு அசோலா பெட்டில் மட்டும் நம்ம மண் எடுத்துகிட்டு வேறு மண் போட்டு மாட்டு சாணியை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றி விட்டோம். கொஞ்சம் ஒரு 4-5 அங்கங்கே ஓரஞ்சாரம்லாம் இருந்ததை எடுத்து உள்ளே போட்டு விட்டேன். தண்ணி நம்ம அதிகமாக விட்டோம்னால அது டக்குன்னு வளராது. அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும், அப்படியே வேர் பிடிச்சி வளர்ந்துடும். அதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நடுவில் மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு சின்னதாக அந்த ஓரத்துல எல்லாம். அதை எடுத்து தான் நம்ம அதில் போட்டிருக்கிறோம். விதையை வந்து இதிலிருந்து பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக. அது பக்கத்துலேயே வந்து குட்டனை பேர் வந்து விதைக்கரணைக்காக விட்டுருக்குறேன். நம்ம அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா காடு ஓட்டி போட்டிருந்தேன். அந்த பின்னாடி தெரியும். அங்கே தான் வந்து மாடெல்லாம் கூட கட்டியிருப்போம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால கட்டுத்தரையில் இருக்குது. இல்லாட்டி இங்கே தான் கொண்டு வந்து நைட்டில் கட்டிடுவோம். அப்படியே சாணியெல்லாம் போட்டுச்சுன்னா உழவு ஓட்டி விட்டு அதுலேயே நம்ம கரணை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மிளகாயினோட விதைகள்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுருந்ததை கொண்டாந்து சும்மா நம்ம வேலை செய்கிறவங்களாம் தூவி விட்டுருந்தாங்க. அது அழகாக முளைச்சி வந்துருச்சு. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்து வேறு பக்கம் நெட்டு வச்சிடலாம். அதே மாதிரி மிளகு தக்காளி கீரை பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. தலையெல்லாம் பொறிச்சு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டு கொண்டு வந்து நெட்டு வச்சது தான் இது. மிளகு தக்காளி எப்போவுமே நம்ம உடச்சி வச்சோம்னாலே தலைஞ்சிரும். எல்லாமே 100% தலையும்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் தலைஞ்சிரும். அது இந்த டைம்லலாம் வச்சிங்கன்னா சூப்பராக தலையும். இதுதான் வந்து இப்போ நம்ம அறுத்துட்டு இருக்கக்கூடிய மல்பெரி. இதை அறுத்து முடிச்சுட்டு இதுக்கு இன்னும் மேல் வயலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறவு இருக்குது. அதை அறுத்தோம்னா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விதைக்கரணை விட்டுருக்கிறத வந்து நம்ம அறுப்போம். இன்னொரு 10 நாள் எப்படியும் ஆயிரும். 10 நாளுக்கு அப்புறம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அறுக்கும்போது அடிக்கட்டை நாங்கள் வெட்டி போட்டுட்டு மேல் தலை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஆட்டுக்கு. அப்போ நீங்கள் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்காக அறுக்க மாட்டோம். டெய்லியும் கொஞ்சமாக தான் இருப்போம். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்தேன். மாடெலாம் தண்ணி குடிச்சு முடிச்சிருச்சு. எல்லாம் காட்டுக்கு கிளம்ப போகுது. சரி, புது மாடு வந்து எப்படி போகுது என்னன்னு தெரில அப்படிங்கிறதுக்காக நம்ம பின்னாடியே போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். கேட்டு வேறு திறக்கல. அதனால் நம்ம காட்டில் வேலை செய்கிற தம்பி கேட் திறக்க போயிட்டாப்புல. இன்றைக்கி மட்டும்தான் வந்து நம்ம குட்டை மாடு இங்கே இருக்கும். குட்டை காளை. நாளையிலிருந்து வந்து காட்டுக்கு கொண்டு போய் விட்டுறலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா மாடெல்லாம் காளை கொண்டு வந்தாங்கன்னா இங்கே காளை சேர்த்துறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு தான் இங்கே கொண்டு வந்திருந்தேன். நம்ம மாடு சினையாயிடுச்சுல அப்படின்னு கொண்டு வந்திருந்தேன். இப்போ தான் நம்ம மாடு சினை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இங்கே ஏன் நம்ம வச்சுட்ருக்கணும், கொண்டு போய் காட்டில் விட்டால் பில்லு இருக்குது, அப்படியே அந்த மாடுகளோட மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா அப்படியே அந்த மாடும் சினையாயிக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி சாயந்தரமாக வந்து அந்த காட்டுக்கு கொண்டு போய் கட்டிடலான்ட்டு இருக்கிறோம். அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு, ஒரு குட்டை காளை கன்று, ஒரு எருமை கெடா கன்று,
அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்தது இன்னையிலேருந்து சாயங்காலத்துலேருந்து இந்த குட்டை காளையும் வந்து அங்கேயே போயிடும். பாருங்கள், ரோட்டில் வந்துட்டுருக்குது. நம்ம காட்டுக்கிட்டே வந்தாச்சு. இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு. மாடெல்லாம் அப்படியே ஓரமாக நின்றுச்சு. நம்ம வந்து இழுத்து பிடிச்சி நிறுத்தணும், மறுபடியும் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டெய்லியும் ரோட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கறனால நல்ல பழக்கத்தில் இருக்குது. செவல மாடெலாம் வந்தப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தது. இப்போலாம் பாருங்கள், எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக நிற்கிது, தைரியமாக போகுது. எதுவுமே ஒரு கொஞ்ச நாள் தான் வண்டியில் வர்றதுக்கு எல்லாம் பயப்படுறது. அப்புறம் போக போக அப்படியே சரியாயிடும். புதுசாக வாங்கிட்டு வந்த மயில மாடு நான் வண்டியில் பின்னாடி வருமா வராதா தெரியலேன்னு தான் பின்னாடியே வந்தேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப அமைதியாக வந்துருச்சு. இந்த வயலில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் விதைச்சிருந்தோம். இந்த இடையிலலாம் மழை கொஞ்சம் 4-5 மழை லைட்டாக மழை வந்த உடனே மக்காச்சோளத்தோட அந்த புல் அதிகமாக வந்துருச்சு. இப்போ இங்கே தான் நம்ம மாட்டை கட்டிகிட்ருக்குறோம். எல்லா மாடுமே கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி கட்டுவோம். மறுபடியும் அடுத்தது வந்து மாற்றி கட்டும்போது அந்த கேப் விட்ட இடத்துல எல்லாம் கட்டிக்கிற மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டேஷ் சவுண்ட் வந்து பயங்கரமாக உழைச்சிட்டே இருந்தது. என்னன்னு தெரியலேன்ட்டு வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். அந்த குட்டி ஒன்று வெளியே சுற்றிட்டு இருக்கிறது கம்முன்னு இருக்காமல் இதில் வந்து சீண்டிகிட்டு இருக்குது. அதனால தான் உழைச்சிட்டு இருந்திருக்கும் போல். நானும் வந்து என்ன பண்ணுதுன்னு ஏதாவது ஒரு ரவுண்ட் பார்த்தேன். சும்மா தான் உழைச்சிட்டு இருந்தது. மேலே அந்த பக்கம் எதையோ தேடிட்டு இருந்துச்சு. நான் காலைல வரும்போது சூஸ்டிக் கொண்டாந்து போட்டேன். அது இது எங்கேயாவது எட்டாமல் இருந்துச்சா தெரில, அதை தேடுதுன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் ஃபீமேலை கொண்டாந்து வெளியில் கட்டியாச்சு. இது பக்கத்தில் இருந்தால் எந்நேரமும் குட்டி வந்து பால் குடிச்சிட்டே இருக்குன்ட்டு. இந்த கன்னி ஃபீமேல் வந்து கொடுக்கறது தான். ஆரம்பத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டார். அதனால் கொடுக்குறது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் இப்போதைக்கு வந்து வளர்த்த முடியாத சூழ்நிலைனால வேணாம், யாராவது கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ இது விற்பனைக்காக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு வேக்சின் வந்து போட்டாச்சு. குட்டிக்கு வந்து 55 to 60 நாள் இருக்கும். நல்லா ஹெவி சைஸாக வரும். மேல் குட்டி மாதிரி தெரியுது பார்க்குற தோரணை எல்லாமே. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுக்கு உழவு ஓட்ட போயிருந்தேன். உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல முயல் குட்டி படுத்துருந்தது. சரி போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். நான் போய் கை வச்ச அடுத்த செகண்ட் வந்து ரன்னிங் எடுத்துருச்சு. டாட்டா பை பைன்னு நம்ம உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்ம டாக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம். சார் இந்த மாதிரி வாங்க, இன்னையோட ட்ரீட்மெண்ட் முடியுது, இன்றைக்கி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க சாரும் வரேன்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி எப்போ வந்தாருன்னு பாருங்கள், நைட்டு 12:30 மணிக்கு தான் வந்தார். வரட்டுமான்னு கேட்டுட்டு தான் வந்தார். சொல்ல காப்பாற்றுறதுக்காக கரெக்டான டைமுக்கு வந்துட்டார். இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எல்லாமே கர்ப்பப்பை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் செனை ஊசி போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13, 14, 15, 16 இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கிற அந்தியூர் குருநாத சாமி கோயில் வந்து தேர் திருவிழா ஆரம்பமாகுது. மாட்டு சந்தை, குதிரை சந்தை இது எல்லாமே அங்கே இருக்குது. இதில் யார் யார் கலந்துக்கணும், போய் பார்க்கலான்னு விருப்பம் உள்ளவங்க இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வருஷம் தவறாமல் போயிட்டுருக்கிறது தான். எங்கே போகிறோமோ இல்லையோ அந்தியூருக்கு கண்டிப்பாக போயிடுவோம். அதுவும் 4 நாளும் போயிடுவோம். மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 13, 14, 15, 16 அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.